சப்பாத்தி வந்து சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி மாவு பிசையணும் எப்படி போடணுங்கிறத வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சைடு ஸ்டார்ட்டு முட்டை கிரேவியும் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு மாவு எடுத்து உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து மூடி வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணது வரலையும் ஊறட்டும். பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, நட்சத்திரப்பூ எல்லாம் போட்டு கலசத்தில் போட்டுட்டு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கணுங்க. சின்ன தக்காளி எடுத்து 2 தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகா தூள் 1 ஸ்பூன், வரமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை பதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம முட்டையை கட் பண்ணி போடணுங்க. முழுசாகவும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு கொஞ்சம் வேக விட்டு நம்ம இறக்குனோம்னா சூப்பராக கிடைக்குங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நம்ம போட்டுக்கிடலாம். சப்பாத்தி தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு பரட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் மடக்காமல் போட்டிருக்கேன். 2வது வந்து கொஞ்சம் சமோசா மாதிரி மடக்கி எண்ணெய் தேய்ச்சி போட்டிருக்கேங்க. நல்லா உப்பி வரும். எப்படி உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. வெறும் உப்பு எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா, பழம், பால் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நார்மலான சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. புரோட்டா மாதிரி நம்ம அந்த மாதிரி தட்டி வச்சோம்னா சாஃப்டாக இருக்குங்க. 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. எவ்வளோ சாஃப்டாக லேயர் கிடச்சிருக்கு பாருங்கள். சமோசா மாதிரி மடக்கினா இந்த மாதிரி லேயராக வருங்க. சூப்பரான சப்பாத்தி ரெடி, முட்டை கிரேவி ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.